தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை சாலோம் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நெல்லை சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.எல்.எஸ். லட்சுமணன் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு மதிய உணவினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, மாநகர பிரதிநிதி தாடி லட்சுமணன், 12வது வார்டு வட்ட செயலாளர் மேகை செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் வன்னை சேகர் செய்திருந்தார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். அதாவது நம்மளுடைய தமிழக திராவிட மாடலின் முதல்வர், தமிழக முதல்வர் எங்களுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாள் விழா. அது ஏற்கனவே 1ஆம் தேதி இனிப்புகள்லாம் வழங்கி கொண்டாடியாச்சு. அவரு மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அதாவது 73 வயதுலயும் அவரு ரொம்ப சுறுசுறுப்பா அலைஞ்சு, அதான் மக்களை பத்தி சிந்திக்கிற இந்தியாலே ஒரே முதல்வர் அவர் தான். அதுதான் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கூட அதை அறிஞ்சிருப்பீங்க. அவர் நல்ல உடல் நலத்தோட இன்னும் நம்ம அடுத்த வாட்டியும் அவரு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை. நலத்திட்ட வகையில் இது ஒரு சின்ன பிரார்த்தனை. அதை எப்பவும் வழக்கம் போல என்னுடைய இனிய நண்பரும் சமகால பள்ளி தோழரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர், தற்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஏ.எல்.எஸ். லட்சுமணன் எப்பவுமே எல்லா நிகழ்வுகளும் இந்த மாதிரி நிகழ்வு எதுனாலும் சரி அவர் தான் தொடங்கி வைக்கிறது வழக்கம். நான் மாவட்ட பொருளாளருக்கு முதல்ல நான் அவரை தான் இது பண்ணுவேன். அவர் தொடங்கி வச்சிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முதல்வரோட உடல்நலம் நல்லபடியா இருக்கணும், இன்னும் அவர் ரொம்ப நாள் இது பண்ணி நமக்கு நல்ல திட்டங்களை இன்னும் மக்களுக்கு வழங்குவாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணாங்க. ஓகே, நன்றி. வன்னை சேகர், மாவட்ட பொருளாளர். நன்றி.